நம்ம டைஜஸ்ட் பண்ண முடியாத புல்லை மாடு எப்படி எனர்ஜியாக மாற்றுதுன்னு தெரியுமா? மண்ணின் உண்மை உணவின் அறிவியலை பேசும் இது உங்கள் ஜியோ கல்ட். மாட்டுக்கு ஒரு சமக்கு இல்லை, 4 சமக்கு இருக்கு. என்னன்னு பார்த்துடலாமா? பெரிய ஃபர்மெண்டேஷன் டேங்க்னு சொல்லப்படும் ரூமன். இங்கே பாக்டீரியா, புரோட்டோஜோவா, ஃபங்கை போன்ற மைக்ரோ ஆர்கானிசம் உயிர் வாழுது. இது புல்லோட செல்லுலோஸை உடைக்க ஹெல்ப் பண்ணுது. அடுத்து ஹனிகோம் சமக்குன்னு சொல்லப்படும் ரெட்டிகுலம். இங்கே தான் கேர்டு உருவாகி மாடு சாப்பிட்ற புல் திரும்ப வாய்க்கு வருது. அதனால தான் மாடு திரும்ப மென்று சாப்பிடும். இதைத்தான் ரூமினேஷன்னு சொல்லுவாங்க. அடுத்து வாட்டர் மினரல்ஸை அப்சர்வ் பண்ணுற ஃபில்டர் தான் ஒமாசம். அடுத்து ரியல் ஸ்டொமக்குன்னு சொல்லப்படும் அபோமோசம். இங்கே ஆசிட் என்சைம்ஸ் எல்லாம் வந்து மைக்ரோ ஆர்கானிசம்ஸை டைஜஸ்ட் பண்ணி புரோட்டீனாக மாற்றுது. ரூமனில் மைக்ரோ ஆர்கானிசம் புல்லை உடைக்கும் போது அசிட்டேட், புரோபினேட், பியூரேட் போன்ற வாலடைல் ஃபேட்டி ஆசிட் எனர்ஜி ஃபியூயலை உருவாக்குது. இதுதான் மாடுக்கு 70-80% எனர்ஜி தருது. ஆனால் ஃபர்மெண்டேஷன் நடக்கும்போது மீத்தேன் கேஸ் உருவாகும். அதனால தான் மாடு அடிக்கடி பெல்ஸ் பண்ணும். இது மட்டும் இல்லை, மைக்ரோப்ஸ் வைட்டமின் பி மற்றும் மைக்ரோபியல் புரோட்டீனையும் உருவாக்கும். அதனால தான் மாடு ஒரு சாதாரண அனிமல் இல்லை, ஒரு வாக்கிங் பயோ ரியாக்டர். இன்னும் இப்படி ஹிடன் சயின்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.